இந்த விஷயத்தை ஸ்ரீகாந்த் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒத்துக்கிட்டார். நான் கொக்கைன் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன், வேறு வழி இல்லை. பல பேரும் சமீப காலமாக இதற்கு அடிமையாகி இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி பரவலாக வருது. அது ஏறக்குறைய அது நம்புற மாதிரியும் இருக்கு. சிலர் ஒரு பிரபல இசையமைப்பாளர் ஒருத்தர் அவரெல்லாம் டெய்லி இது பயன்படுத்தாமல் உறங்க முடியாதுங்கிற நிலைமையில் இருக்கிறாரு, அடிக்ட் ஆகிட்டாரு. இன்னொரு பிரபலமான நடிகர் அவர் லைஃபே இதனால போயிடுச்சு கொக்கைனால. இன்னொரு பிரபல நடிகர் இதுலேருந்து தப்பிச்சு வெளியில் போயிட்டாரு இப்படின்னு பரவலாக சொல்லப்படுது. இவங்க சொல்கிற லிஸ்ட்லாம் பார்த்தா தமிழ் சினிமா மொத்தமே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பேரை சொல்கிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய தாக்கம் இருக்கு. எல்லாமே அவனை தெரிஞ்சுக்கிறான், ஈஸியாக எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிறான். இந்த வழக்கு இதே வேகத்தில் போனால் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பலரும் மாட்டாங்க. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் போதைப் பொருள் பற்றி நடிகர்கள் எல்லாருமே போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க அப்படின்றது ஸ்ரீகாந்த் அவர்களுடைய கைதுல இருந்து வெளிப்படையா பொதுவெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ரீகாந்த் அவர்களை தொடர்ந்து கழுகு படத்தினுடைய நடிகர் அவருமே கைது செய்யப்பட்டு பல விஷயங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்குமூலம் இன்றைக்கு பேசும் பொருளா மாறி இருக்கு. முதல்ல ஸ்ரீகாந்த் அவர்களுடைய கைது, இப்போ நடிகர் இவருடைய கைது, இவரை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, முதல்ல இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, பிரசாத் அப்படிங்கிற அதிமுகவினுடைய மாநில ஐடி விங் நிர்வாகியாக இருக்கிறவர், அதிமுகவில் மாநில பொறுப்புகளில் இருக்கிறவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். அந்த பிரசாத் அவரோட இன்னொரு அதிமுக நிர்வாகி அஜய் வாண்டியார், இவங்க எல்லாம் சேர்ந்து எக்மோரில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டோ பார்ல மது அருந்துவதற்காக போகிறாங்க. அங்கே எதிர்க்க மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு குரூப் கூட அவங்க கூட ஒரு தகராறாகுது. அது பாட்டில் எடுத்து அவரை தலையில் உடைச்சிடுறாங்க. அது ஒரு ரொம்ப சீரியஸான விஷயமா போது. போலீஸ் இவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. யார்? அந்த அஜய் வாண்டியார், பிரசாத் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர்கள் மீது ஏற்கனவே வேலையை வாங்கி தருவதாக மோசடி பண்ணிய வழக்கு, ஆழ்கடத்தல் வழக்கு, ரியல் எஸ்டேட் வழக்கு, பல வழக்குகள் இருக்கிறதுனால அவங்க 2 பேரையும் குண்டாஸ் ஆக்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடிக்கிறாங்க. போலீஸ் தரப்பில் அவர்களை கஸ்டடியில் எடுத்து அவங்களை விசாரணை நடத்துகிற போது அவருடைய ஃபோன் கான்டாக்ட்ஸு, ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் விசாரணை நடத்துகிற போது நேரடியாக பல முறை நடிகர் ஸ்ரீகாந்தோட பேசியிருக்கார், பணம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கும் ஸ்ரீகாந்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கப்படுறப்ப ஸ்ரீகாந்தை வைத்து இவர் இன்னொருத்தரும் இணை தயாரிப்பாளராக இருந்து தீக்கிரை அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்திருக்கிறார் இந்த பிரசாத். 2022-23 காலகட்டங்களில் படம் முடிஞ்சிருச்சு. இந்த படம் முன்னே ரிலீஸ் ஆகுண்டான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ரீகாந்தோடு இவங்க நெருக்கமாக தொடர்பு வந்திருக்காரு. அப்போ சினிமா பார்ட்டிகள், சினிமா நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஸ்ரீகாந்தோடைய அந்த பிரசாத்தும் போயிருக்கிறார். அது மட்டும்தான் அவங்களுடைய கான்டாக்டா அப்படின்னு பார்க்குறப்ப இல்லை. அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்ரீகாந்துக்கு பிரவீன் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட கொக்கைன் வாங்கி கொடுத்துருக்காரு. 2-3 முறை கொக்கைன் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு முறை ஸ்ரீகாந்தே அந்த நேரடியாக அந்த பிரவீன்கிட்ட வாங்கியிருக்கிறார். பணம் டிரான்சாக்ஷனாக இருக்குது. இது மாதிரி விஷயம் நடந்திருப்ப ஸ்ரீகாந்தை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஸ்ரீகாந்த் முதல்ல மறுக்கிறாரு. அப்புறம் அவருடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப அவர்கிட்ட பிளட்டில் அவர் அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்குங்கிறோடனே அவர் ஒத்துக்கிட்டார். வேறு வழி இல்லாமல் இல்லை எனக்கும் பிரசாத்துக்கும் நட்பு ஏற்பட்டுச்சு, எனக்கு 10 லட்ச ரூபா பெண்டிங் இருந்துச்சு, அதை கொடுக்க வேண்டியதுக்காக அவர் எனக்கு கொக்கைன் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு சப்பக்கட்டு விஷயத்தை பண்ணுறாரு. இல்லை 3வது முறை ஆனால் இந்த விஷயத்தை ஸ்ரீகாந்த் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒத்துக்கிட்டார். நான் கொக்கைன் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன், வேறு வழி இல்லை, குடும்ப பிரச்சனை அது பல பிரச்சனைகள் சொல்கிறார், அதனால் நானே நேரடியாக வாங்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. சரி, அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் நிறைய சினிமா ஆட்களோடு தொடர்பு வந்திருக்கார் பிரசாத். ஸ்ரீகாந்தை ஒரு கார்டா பயன்படுத்தி நிறைய சினிமா ஆட்களோடு தொடர்பு வந்திருக்காரு. நிறைய சினிமா நிகழ்ச்சிகளுக்கு, பார்ட்டிகளுக்கு போயிருக்காரு. ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்கிறார்ல, அப்ப ஈஸியா கான்டாக்ட் பண்றதுக்கு விஷயமா இருக்கும். சரி, இப்போ ஸ்ரீகாந்த் கிட்டே அவர் பயன்படுத்துவதற்காக ஒரு போதைப் பொருள் அப்படின்றத தாண்டி அதை விட அதிகமான அளவுல போதைப் பொருள் இருந்ததாக சொல்லப்படுது. அப்போ அவர் வித்தாரோ அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அவர் மேல வழக்கு பதிவே அதிகமா வச்சிருக்கிறாருன்றதும் ஒரு வழக்கா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வித்திருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. 200 கிராமுக்கு மேல உள்ளதா இருந்தா தான் அவர் செல்லரா வர்றாரு. அது 200 கிராமுக்குள்ள வந்துட்டா அவர் யூசரா தான் இருக்கிறாங்கன்றாங்க. அது மாதிரி அது 200 கிராமுக்குள்ளதான் இருந்திருக்கு. அவர் பயன்படுத்துறதுக்காக இருக்கார். ஏன்னா இவரை இந்த பிரசாதை கைது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே ஆச்சு. அவர்கிட்ட என்கொயரி போயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு இவர் கொஞ்சம் அலாட்டா இல்லாமல் இருந்திருக்கார். இந்த ஸ்ரீகாந்த் அவர் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தாருன்னா அவரை கைது பண்ணுறப்ப அவரோட வீட்டில் அந்த யூஸ் பண்ண அந்த பேப்பர்ஸ்லாம் இருந்திருக்கு, கையில் ஸ்டாக் வச்சுருந்துருக்காரு. அதனால தான் பிடிச்சிருக்காங்க. அப்போ என்னென்ன இந்த பிரசாத் ஸ்ரீகாந்தை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்திக்கிட்டு தொடர்ந்து சினிமாக்குள்ள இருக்க ஆட்களோட பலருடன் தொடர்பு வந்திருக்கிறார். அதை நோக்கி தான் கிருஷ்ணாட்ட போயிருக்கு. ஸ்ரீகிருஷ்ணா, இந்த விஷ்ணுவர்தன் டைரக்டருடைய தம்பி, இந்த கழுகு படத்தில் நடித்த ஹீரோ,
அவரிடம் நேராக இந்த விசாரணைக்கு போது அவர் தலைமறைவாக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவரே வர்றாரு. கிட்டத்தட்ட அவரை தேடுறதுக்கு ஆள் போட்டு ஆமாம் தனிப்படையெல்லாம் வச்சாங்க. அப்புறம் அவரே நேரடியாக அட்வொகேட் சுரம் சரண்டர் ஆயிட்டார். வந்து விசாரணை போய்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரத்துக்கு மேலே அவர்கிட்ட விசாரணை போயிட்டு இருக்கு. அவருடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப அவர் பயன்படுத்தலைங்கிறது உறுதியாயிருச்சு. பயன்படுத்தலைங்கிறது உறுதியாயிருச்சு. ஆனால் அவரிடம் கான்டாக்ட் இருக்கிறா, இவர் எதுவும் அவங்களோட கான்டாக்டில் இருந்தாராங்கிறத அவருடைய ஃபோன் சாட்லாம் வந்து எடுத்து பார்க்குறப்ப அவர் வந்து 2020 நிறையா ஃபோன் சாட்டை வந்து டெலீட் பண்ணியிருக்கிறார். நிறைய கோட் வேர்டில் பேசியிருக்கிறார். போலீஸ் தரப்பு விசாரணையில் அதான் சந்தேகம் வருது. ஏன் நீங்கள் கோட் வேர்டில் பேசணும்? பல சினிமா பிரபலங்களோட கோட் வேர்டில் பேசியிருக்கிறாரு. அதை வந்து பேசி முடிச்சோன்னு டெலீட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து 2020 இப்போ வரைக்கும் உள்ள அவருடைய ஃபோன் சாட்டு, கான்டாக்ட், மெசேஜ் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணுறாங்க போலீஸு. அவர் மீது வலுவான சந்தேகம் வருது. அவர் வந்து எனக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்கிறாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது, நான் எடுக்கலை அப்படின்னு மெடிசன் நிறையா சொல்கிறாரு. அவர் வந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அவர் வீட்டை சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து விசாரணை போயிட்டு இருக்கு. அவருடைய ஃபோனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக உள்ள ஃபோன் பேக்கப்லாம் எடுத்து என்கொயரி போய்கிட்டு இருக்கு. இது வந்து போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில். இல்லை, இந்த விஷயத்தில் சினிமா, அரசியல் எல்லாம் கலந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா செய்திகள், பலவிதமான செய்திகள் வருது. அந்த நடிகருக்கு தொடர்பு இருக்கும், இந்த நடிகர் தொடர்பு இருக்கு, இந்த நடிகர் வாங்கியிருக்கிறாரு. இவர் மூலமாவே வந்து பல நடிகைகளுடைய செயின் வந்து கிடைச்சிருக்கு. பிரபலமான நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் அப்படின்னு பல பேரும் சமீப காலமாக இதற்கு அடிமையாகி இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி பரவலாக வருது. ஏறக்குறைய அது நம்புற மாதிரியும் இருக்கு. சிலர் ஒரு பிரபல இசையமைப்பாளர் ஒருத்தர், அவர்லாம் டெய்லி வந்து இதை பயன்படுத்தாமல் உறங்க முடியாதுங்கிற நிலைமையில் இருக்கிறாரு, அடிக்ட் ஆயிட்டாரு. இன்னொரு பிரபலமான நடிகர், அவர் லைஃபே இதனால போயிடுச்சு கொக்கைனால. இன்னொரு பிரபல நடிகர் இதுல இருந்து தப்பிச்சு வெளியில போயிட்டாரு இப்படின்னு பரவலாக சொல்லப்படுது. சரி, இப்போ செய்தித்தாளில் கூட வந்து பார்க்க முடிஞ்சது, மச்சான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை சொல்லக்கூடிய ஒரு நடிகையும் இதில் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நமிதா அவர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. நமிதா அவர்கள்லாம் இதில் இன்வால்வ்டு, அரசியல் வட்டாரங்கள் பல பேர் இன்வால்வ்டு. இதனால வந்து அடுத்தடுத்து இந்த வழக்கை வந்து விசாரணை தொடரும் போது ஒவ்வொருத்தராக வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, இந்த பிரசாத்தை வந்து நீங்கள் வெறும் ஒரு ப்ரொடியூசராக மட்டும் பார்க்க முடியாது, ஸ்ரீகாந்தோடைய நண்பராக மட்டும் பார்க்க முடியாது. இவருக்கு அரசியல் தொடர்பும் இருக்கு. ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கிற பொழுது ஐடி விங்கின் மாநில பொறுப்பில் இருந்திருக்கிறார். அப்ப இருக்கக்கூடிய பல மாநில நிர்வாகிகளோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை ஈஸியாக தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறார். அப்போ அதிமுக ஆட்சி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2017-18 காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவர் கைது செய்யப்பட்டு குண்டாசியில் அடைக்கிற முன்னாடி வரைக்கும் அதிமுக நிர்வாகியாக தான் இருந்திருக்காரு. அப்போ இதில் வந்து அரசியல், சினிமா எல்லாம் சேர்ந்து வருது. அதனால விசாரணை பல கோணங்களில் போகுது. அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கா, சினிமா நடிகர்களுக்கு யாரும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பல கோணங்கள் போகுது. கடந்த ஒரு 10-15 வருஷமா தான் இந்த மாதிரியான ட்ரக்ஸு தமிழ் சினிமாவில் அதிகமாக பேசப்படுது, சொல்லப்படுது. சுசித்ரா போன்றவர்கள்லாம் பல பேருடைய பேரவே ஓப்பனாக சொல்கிறாங்க. சின்மய் அவர்கள், சுசித்ரா அவர்கள்லாம் வந்து பொதுவெளியில் உட்காந்து வந்து பெரிய நடிகர்களுடைய வீட்டில் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, குரூப் மீட் அப்படின்னு நிறைய நடக்கும். அதில் வந்து சர்வசாதாரணமாக கொக்கைனையும் வந்து சர்வ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை அடிப்படையாக வச்சு ஏன் காவலர்கள் விசாரிக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்புலாம் இல்லை, விசாரிப்பாங்க. இப்போ அரசியலும் தொடர்பில் இருக்குது, சினிமாவும் தொடர்பில் இருக்குது. ஒரு அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ஐடிங்க மாநில பொறுப்பில் இருந்திருக்கிறாரு, பல பேரோட தொடர்பில் இருந்திருக்கிறாரு, பல நடிகர்களோட இவர் சினிமா ப்ரொடியூசராக இருக்கப்ப அந்த பக்கம் தொடர்பில் இருந்திருக்கிறாரு. அரசியல் சினிமாவும் 2 பக்கமும் கலந்த விஷயமா இருக்கு. இப்போ எல்லாருமே இதை பயன்படுத்திருக்கிறாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஆட்களும் பயன்படுத்திருக்காங்க, சினிமா பிரபலங்களும் பயன்படுத்திருக்காங்க. சினிமாவில் இவங்க சொல்கிற லிஸ்ட்லாம் பார்த்தா தமிழ் சினிமா மொத்தமே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் மீதும் சந்தேகப்படுறாங்க. இப்போ ஸ்ரீகாந்த் அவர்களுடைய கைதுக்கு அப்போ அந்த டைம்லேயே வந்து விஜய் ஆண்டனி வந்து இதில் இன்வால்வ்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது. அடுத்த நாளே வந்து அவர் ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட்டில் வந்து ஆமாம் இதுதான் திரையுலகில் வந்து சகஜந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். தான் பேர் அடிபட்டுறதுன்றதுனாலே வாலண்டியராக வந்து சொல்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லை, விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சவுண்ட் இன்ஜினியராக அவர் வாழ்க்கையை ஆரம்பித்தார். அக்னிங்கிற பேரில் சவுண்ட் இன்ஜினியராக ஆரம்பித்து அப்புறம் வந்து இசையமைப்பாளராகி இன்னைக்கு வந்து கதாநாயகனா தயாரிப்பாளராகி உயர்ந்து நிற்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பார்ட்டி கலாச்சாரம்ங்கிறது வந்து ஒரு சர்வசாதாரணமாக போச்சு இன்னைக்கு. அது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறாங்க, அவங்களுடைய வெளிச்சம் கிடைக்குங்கிறதுனால வெளியில் தெரியுது. நீங்கள் ஐடி செக்டாராக இருக்கட்டும், ஒரு ஃபேக்ட்ரியில் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், எல்லா தரப்புலையுமே இந்த மாதிரியான ஒரு பார்ட்டிங்கிறது ஒரு நார்மலைஸ் பண்ணி விட்டாங்க. 4 பேர் சேர்ந்தா ஒரு பார்ட்டி, ஒரு பர்த்டேனா ஒரு பார்ட்டிங்கிறது ஒரு நார்மலைஸ் ஆகி போச்சு. அப்போ எல்லா இதுலையும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்குது அப்படிங்கிறதான் சொன்னார். அவர் வந்து இல்லவே இல்லைங்கிற மறுக்கலையே.
எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் உருவாயிருச்சு. அது இங்கேயும் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த செலிபிரிட்டியாக இருக்கிறவர்களுக்கு இந்த ஸ்மெல்லெஸ் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, வாடகை இல்லாத போதை, அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிருக்கு. முந்தையெல்லாம் என்னன்னா படப்பிடிப்பு தளத்திற்கு இந்த நடிகர் போதையோடு வந்தார், தள்ளாடி வந்தாருங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் இருக்கும். அந்த மாதிரி பல நடிகர்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி பல பெரிய பெரிய நடிப்பில் உச்சத்தை தொட்ட நடிகர்கள்லாம் வந்து இந்த போதையால் வீழ்ந்த வரலாறுலாம் சினிமாவில் நிறைய பேரை சொல்ற. ரகுவரன், விஜயன் போன்றவர்கள்லாம் கூட நடிப்பில் மிகச்சிறந்த ஆட்கள். சில இந்த பழக்கங்கள்னால அவங்க வந்து வீழ்ந்ததெல்லாம் வரலாறு. ஆனா இது என்ன செய்யுதுன்னா, இது வந்து வாடகையே இல்லை. இது என்ன செய்யறாங்கன்னா, ஒரு முறை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க 24 மணி நேரம் அந்த போதையில இருப்பாங்க. வாடகையும் வெளியில தெரியாது. 24 மணி நேரம் தூங்கவும் மாட்டாங்க, சாப்பாடும் மாட்டாங்க. வெறும் லிக்விட் ஃபுட் மட்டும் எடுத்துட்டா போதும். அதை வந்து செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க பொது இடங்களில் போகிறப்ப, நடிக்க போகிறப்ப, ஃபைட் சீன், டான்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நார்மலை விட வந்து அதிகமான எனர்ஜியோடு இருப்பாங்க. அப்போ இதை வந்து அவங்க வந்து ஒரு உற்சாகத்துக்காக எடுத்துக்கிறாங்க, தன்னை ஆக்டிவ் வச்சுக்காக எடுத்துக்கிறாங்க. ஒரு திரையுலகம்னு வரும்போது ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டா இருக்கு. கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க அடிக்கடி போதை எடுத்துப்பாங்க. கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு போதை பொருள்ன்றது ஒரு சகஜமான விஷயம் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் சகஜதானே அப்படின்ட்டு நார்மலைஸ்டாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அது ஏன் திரையுலகுக்கு இது அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது கிரியேட்டிவிட்டினா வந்து அதிகமாக மூளையை செலவழிக்கக்கூடிய வேலை. அந்த நேரங்களில் ஃபுல்லாக ஒரு 8-10 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா ரிலாக்ஸேஷனுக்காக ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயத்தை எடுத்துக்குவாங்க. சில பேர் பெரிய நடிகர்களாக இருப்பாங்கன்னா ஷூட்டிங் முடிச்சோன்னே எந்த பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க, நேரடியாக வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க ரிலாக்ஸேஷன்னா வீட்டில் வந்து சினிமா பற்றி பேசக்கூட மாட்டாங்க. குழந்தைகளோட, மனைவியோட, அப்பா அம்மாவோட அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க சினிமா நடிகரோ சினிமா டைரக்டரோ கிடையாது. வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா சினிமா சம்பந்தம் துளி கூட இல்லாத நடிகராக இருப்பாங்க. உச்ச நட்சத்திர நடிகராக சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னாங்கன்னா வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா அவர் நடிகரே கிடையாது. அது ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்டு இருக்கிறதுனால சில பேர் அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக எடுத்துக்கிறாங்க. அது எல்லாருமே கிடையாது. அது இல்லாமல் இருக்கிற ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. சிவகுமாரி மாதிரியான ஆட்கள். ஏன் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் சொல்லலாம், டைரக்டர் சொல்லலாம். ரொம்ப இப்போ நடிகர் அமீர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கும் போனதில்லை, அவரை பற்றி நிறையா தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். நடிகர் சிவகுமார், நம்பியார், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் எந்த பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு, அவங்க நம்பியாரை பொறுத்த வரைக்கும்லாம் அவர் சினிமா ப்ரொடக்ஷன் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டார். அவர் வீட்டிலேருந்து மனைவியோடு வருவார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரே சமையல் பண்ணி அவரே சாப்பிட்டுக்குவாரு. எந்த அவுடோருக்கு போனாலும் அவங்க மனைவி கூட வருவாங்க, அவங்க சமையல் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களும் சினிமாவில் இருக்காங்க. கிரியேட்டிவிட்டியில் ஃபீல்டில் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போதை எடுத்துக்கிறாங்கன்றது கிடையாது. அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சீட்டி விளையாடுவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க, டூர் போவாங்க ஃபேமிலியோட. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல மியூசிக் கேட்பாங்க. பல வழிகள் இருக்கு இல்லையா. ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அதை தாண்டி உடலுக்கு தீங்கு இழைக்காத, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தீங்கு இழைக்காத நிறைய ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு சிலர் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு டைரக்டராக இருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு, ஒரு நடிகராக இருக்காரு, வாய்ப்புகள் தேடி வரப்போ வெளியூர்கள் வந்து தனியாக இங்கே வந்து உறவினர்களை விட்டு, நண்பர்களை விட்டு தனியாக இருக்கிறப்ப தனிமையை போக்குவதற்கு அந்த பழக்கத்தை எடுத்துக்கிறாங்க. அது கொஞ்சம் அவங்க வளர்ந்து உச்ச நட்சத்திரமான பிறகு அதுலேருந்து வெளியில் வந்துடுறாங்க பல பேர். இன்னைக்கு இருக்கக்கூடிய கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு சில இசை மேதைகள்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆரம்ப காலத்தில் அவங்க இருந்து, ஆனால் அதுலேருந்து ஒரு காலகட்டங்களில் நார்மலான ஒரு சினிமா பீப்புளாக இருந்து அதுலேருந்து வெளியில் வந்து ஆட்களும் இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த மாதிரியான கொக்கைன், மெத்தபெட்டமைன், இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து வெல் டு டூவா பொருளாதார ரீதியாக வந்து அப்கிரேடடாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயம். சாமானிய மக்களுக்கு அது வேற மாதிரியான போதை கலாச்சாரம்ன்றது வேற மாதிரி இருக்கு. இந்த இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது எப்படி? பணம் தான் தீர்மானிக்குது. பணம் இல்லை, மாதம் 50,000 சம்பளம் வாங்குறவன் டாஸ்மாகுக்கு போகிறான், 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறவன் பாருக்கு போகிறான், கோடிகளில் சம்பளம் வாங்குறேன் பவுடர் வாங்குறான். ஆக மொத்தம் எல்லாரும் பார்ட்டி பண்றாங்க. பார்ட்டி கலாச்சாரம் வந்து இன்னைக்கு அதிகமாக போச்சு. அது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்துருச்சு. சினிமாங்கிறதுனால தெரியுது. சினிமாவில் பார்ட்டி பண்ணாத ஆட்களும் இருக்கிறாங்க, சினிமாவில் பார்ட்டி பண்ற ஆட்களும் இருக்கிறாங்க. முந்தியெல்லாம் அதிகபட்சமாக பார்ட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சினிமா கம்பெனிலேயோ, ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ, ஏதாவது ஆடியோ லான்ச்சோ, சக்ஸஸ் மீட்டோ, ஒரு சின்ன பார்ட்டி நடக்கும், அதோட முடிஞ்சிடும். இந்த கலாச்சாரம்ங்கிறது வந்து இவர்களை வந்து தனிமைப்படுத்துகிறாங்க. இந்த பார்ட்டியில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான, அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. இந்த மாதிரியான சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க 2 நாள் தொடர்ந்து பார்ட்டி பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லீப்லெஸ் நைட். இதை எடுத்துட்டு 2 நாள் தூங்காமல் பார்ட்டி பண்ணிட்டு
திருப்பி போய் படுத்தாங்கன்னா 2 நாள் கழிச்சு தந்திருப்பாங்க. இப்போ டாஸ்மாகும் வந்து ஒரு போதை விஷயம் தான், அதை வந்து அரசாங்கமே வந்து செய்கிறாங்க. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட நபருக்கு தானே பிரச்சனை. அது வந்து பேட் ஹேபிட்ல தான் வருதே தவிர அதனால மற்றவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போறது இல்லை. அது மாதிரி தானே இதுவும் அப்படின்னு சொல்றத எப்படி பார்க்குறது? தனிநபர்னா தடை டாஸ்மார்க் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு, இது தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்ட போதைப் பொருள், தடை செய்யப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து திருட்டுத்தனமாக கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள். அது எதை குடிச்சாலுமே உள்ள வந்து கெட்டு போக போகுதான். ஆனா அதுல வந்து என்ன அளவுன்னு இருக்குல்ல, இது வந்து டாஸ்மார்க் வந்து நமக்கு தடை கிடையாது, கடையில விற்கிறது வாங்கி குடிக்கிறாங்க. இதெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயம், வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தடை செய்யப்பட்ட விஷயம், இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள விஷயம். ரெண்டாவது இதுல பாதிப்பும் அதிகம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து நேரடியாக மூளையை பாதிக்கக்கூடிய விஷயம், உடல்நிலையை பாதிக்கக்கூடிய விஷயம், நரம்பு தளர்ச்சி, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதை வந்து சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு பாக்குறப்ப ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாங்க. பல நடிகைகள் சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ள ஆட்கள் இதனால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்கன்னு கூட சொல்றாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து வெல் டு டூவா இருக்கிறதுனால அதை வாங்கி விற்பனைக்கு செய்யக்கூடிய இடத்துல, வாங்கி விற்பவர்கள் அதை பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இதை வந்து பயன்படுத்த முடியாதவர்கள், இப்போ மாணவர்கள் வந்து தான் வீட்டிலேயே தானே ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி செய்கிறாங்க, செஞ்ச மாணவர்கள் போலீஸாரால் கைது அப்படின்ற செய்திகளையும் பார்க்க முடியுது. ஸோ மாணவர்கள் மத்தியில் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதோ அதை தானே வாங்கி தானே வீட்டில் செய்கிறாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கும்போது என்ன தோணுது சார்? இல்லை, என்னன்னா ஒரு இது எப்படி சொல்றதே நமக்கு புரியல. இது ஒரு ஆபத்தான விஷயம். அதாவது ஒரு கட்டுப்பாடு இல்லாம அவன் பணக்காரன் செய்யறான் நம்மளும் செய்யணும், வயசுக்கு மூத்தவரும் செய்யறாரு நம்மளும் பண்ணணும், இந்த கம்பேரிசன்ல தான் பண்றாங்க. அவனுக்கு அந்த போதைன்னா என்னன்னு தெரியாது, அந்த போதையை அவன் அனுபவிச்சிருக்க மாட்டான், ஆனால் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு உண்டான வழி இவனே தேடிக்கிறான். அதாவது வாழ்க்கையில் அடுத்த இடத்தை நோக்கி போக வேண்டிய இடங்கள் இருக்கிறவன் இந்த தப்பான வழிக்கு தன்னுடைய ஃபுல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறோம். அப்படி வேர்ல்டு வைடு பார்க்குறப்ப இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவுடைய வந்துருச்சு. நம்ம எதை தேடி சோஷியல் மீடியாவில் போகிறோமோ அது சம்மந்தமான விஷயங்கள் கூட நம்ம தேடி வந்துகிட்டே இருக்கும். நீ எதை நோக்கி போகிறாவோ அது உடனே தேடி வந்து கொண்டே இருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் இருக்குது. எல்லாமே அவனை தெரிஞ்சுக்கிறான், ஈஸியாக எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிறான், எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிடுறான். அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா தளங்கள் பெருசான பிறகு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் தான் ஆரம்பத்தில் பண்ணணும். பேரண்ட்ஸும் ஆசிரியர்கள் தான் முதல்ல வந்து கண்காணிக்கணும். இந்த பிள்ளைங்களை வந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு முதல்ல வந்து வீட்டில் தான் இருக்குது. எத்தனை மணிக்கு எந்திரிக்கா, எத்தனை மணிக்கு போகிறான், அவன் என்ன பண்ணுறாங்கிறத கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இது தானாக பார்த்து திருந்தாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம் கூடுதல் கவனம் எடுத்து இந்த விஷயங்களை கண்காணிக்கணும். ஓகே சார், இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் அவர்கள் மேலே போடப்பட்ட வழக்கு, கிருஷ்ணா அவர்கள் மேலே போடப்பட்ட வழக்கு, இது தொடர்ந்து பல நடிகர்கள், இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த வழக்கு இதே வேகத்தில் போனால் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பலரும் மாட்டுவாங்க. இந்த வழக்கு இடையில தொய்வடைந்து வேறு திசை நோக்கி போச்சுன்னா ஊர்த்தி மூடிடுவாங்க. தொய்வடைய வாய்ப்பு இருக்கு தானே? வாய்ப்பு இருக்கிறது தான். ஏன்னா எல்லாத்தையும் பேரையுமே சொல்றாங்களே, தமிழ் சினிமாவில் எல்லா கட்சிக்கும் அபிமானமானவர்கள் பேர்லாம் இதுல வருது. அப்போ எல்லாருமே இன்னைக்கு சைலண்டா தான் இருக்காங்க. அப்ப இந்த வழக்கினுடைய போக்கு வந்து எப்படி போக போகுது இருக்காதுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா இது வீரியமாக எடுத்து இது ஒட்டுமொத்தமாக களை எடுத்தாங்கன்னா மீதி அடுத்து வரக்கூடிய தலைமுறை சினிமா கலைஞர்களால் தப்பிப்பாங்க. ஏன்னா வாங்குறதுக்கு பயப்படுவாங்கல்ல, அதை யூஸ் பண்றதுக்கு பயப்படுவாங்கல்ல, அப்படிங்கிற ஒரு பயமாவது வரும். இந்த விசாரணை எப்படி போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். போதைப் பொருள் கலாச்சாரம் திரைத்துறையில எந்த மாதிரியான போதைகள்லாம் பயன்படுத்தப்படுது, அதனுடைய விளைவுகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.